திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த பிப்ரவரி 28 முதல் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் 1 மாதத்திற்கு மேலாக நீடித்து தற்போது வரையிலும் நிறுத்தப்படாதிருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஈரானால் முடக்கப்பட்டிருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தியில் சுமார் 20,000க்கும் அதிகமான மாலுமிகள் 2000 கப்பல்களில் சிக்கி தவிப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது நிமித்தமாக அங்குள்ள கப்பல்களில் உள்ள பணியாளர்கள், மாலுமிகள், கப்பல் அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் வெகு விரைவாக குறைந்து வந்து கொண்டிருப்பதினாலே அவர்களுடைய சரீரத்திலே பாதிப்போ அல்லது அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் இல்லாதபடியினாலே அவர்களுடைய வாழ்விற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடி அவருடைய சரீர சுகத்திற்காகவும் சீக்கிரமாக இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு அந்தந்த தேசங்களுக்கு கடந்து செல்லவும் கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கு தொடர்ந்து இமெயில் மூலமாக அவர்களுடைய அன்றாட சூழ்நிலையையும் அதே போல அவர்களுடைய உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை தேவையையும் தெரிவித்து வருகிறார்கள். ஆகவே சீக்கிரமாக அந்தந்த நிறுவனங்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கப்பல்கள் எல்லாம் ஈரானால் அனுமதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஈரானுடைய அனுமதி பெற்ற கப்பல்கள் மாத்திரமே தற்போது அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பாதையை கடந்து செல்வதற்கு சீக்கிரமாக இந்த தடைகள் மாற கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி கொடுக்க ஜெபிக்க வேண்டும். இதை குறித்த முக்கிய செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஈரானின் முடக்கம் காரணமாக ஜலசந்தியில் 2000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் 20,000க்கும் மேலான மாலுமிகளுடன் தவித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் கப்பல்களில் உள்ள உணவு, குடிநீர் போன்றவை குறைந்து வருவதால் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதையடுத்து தங்களுக்கு உதவி கேட்டு அவர்கள் இமெயிலை தாங்கள் சார்ந்த நிறுவனங்களுக்கும் நாடுகளுக்கும் அனுப்பி வருகின்றனர். சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர்கள் ITAF கடற்பணிகள் ஆதரவு குழு தெரிவித்துள்ளது. இதை குறித்த செய்தியை சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர்கள் அதாவது ITF கடற்பணிகள் ஆதரவு குழு இதை குறித்து தெரிவித்திருக்கிறது. இது குறித்து IDF-இன் நிர்வாகி முகமது அர்ராஷேடி கூறும்போது, இங்கு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. தங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் கிடைக்குமா என கப்பல் மாலுமிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் அவர்களிடையே பீதி ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உதவியை ஈரான் உள்ளிட்ட நாடுகள் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, தொடர்ந்து 1 மாதத்திற்கும் மேலாக நீடித்து வருகிற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவைகளுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போர் தாக்குதல்கள், அதே நேரத்தில் ஈரான் வளைகுடா நாடுகள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற தாக்குதல்கள், இது நிமித்தமாக உலகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறதை அறிந்து நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கி தவிக்கிற 2000க்கும் மேற்பட்ட கப்பல்களில் உள்ள 20,000க்கும் அதிகமான மாலுமிகளுக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக, அந்த கப்பலிலே பயணிக்கிற அத்தனை பயணிகள் மற்றும் ஆண்டவரே அதிலே பிரயாணம் பண்ணுகிற மற்ற அதிகாரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சுக வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய ஆபத்தான சூழலிலிருந்து அவள் விடுவிக்கப்பட, தேவையான உணவு மற்றும் தண்ணீர் அவள் கொடுக்கப்பட, இந்த கப்பல்கள் எல்லாம் பத்திரமாக ஆண்டவரை விடுவிக்கப்பட, ஆண்டவரை ஈரான் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்க அந்த கப்பல்கள் மீண்டும் அந்த பாதை வழியாக அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் தேசங்களுக்கும் போக வேண்டிய தேசங்களுக்கும் ஆண்டவரை கடந்து செல்ல ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.